வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 7/4/2025 அன்று நியோமேக்ஸ் வழக்கின் விசாரணை, பெயில் கேன்சலேஷன் கேஸில் என்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் டிஆர்ஓ ஃபைல் பண்ணியிருந்தாரு. அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அந்த டிஆர்ஓ ஃபைல் பண்ண ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்றத இப்போ நம்ம பார்ப்போம். அந்த செக்ஷன் 4 சப்கிளாஸ் 1 ஆஃப் டேன்பிட் ஆக்ட், அதில் வந்து அரசாங்கம் தமிழ்நாடு அரசு போட்ட ஜிஓ 26/4/2004 அந்த தேதிப்படி வந்து அவர் காம்பிடென்ட் அத்தாரிட்டி யாருன்றதுக்கு டிஆர்ஓ அப்படின்னு ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க மாநில அரசு. அந்த ஜிஓ படி இவர் காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக வர்றாரு. அந்த டிஆர்ஓ வந்து மிஸ்டர் அன்பழகன், அவர் தான் மதுரை டிஆர்ஓவாக இருக்கார். அவர் இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், இந்த நிலை அறிக்கை, வழக்கின் தற்போதைய நிலை பற்றிய அறிக்கை, அதை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அது வந்து நம்பர் 85 சுப்பிரமணிய பிள்ளை ஸ்ட்ரீட், பைபாஸ் ரோடு, ரிக்கி டவர், மதுரை எஸ்எஸ் காலனியில் இருக்கு. அதன் மீது ஜெயசங்கரீஸ்வரன் அப்படின்றவர் கொடுத்த புகாரின் பேரில் கிரைம் நம்பர் 3/2023 என்ற வழக்கு ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் EOW யூனிட் 2 அவர்களால் பதிவு செய்யப்பட்டது. அதில் வந்துட்டு 406, 420 ரெட் வித் 120B IPC, இந்திய தண்டனை சட்டம் 406, 420 அதனுடன் இணைந்த 120B இந்த பிரிவுகளின் கீழே IPC வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனோடு தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் 1997 அதன் பிரிவுகள் 3, 4, 5, 21 சப்கிளாஸ் 1, சப்கிளாஸ் 2, சப்கிளாஸ் 3 மற்றும் 22, 23 மற்றும் 25 ஆகிய பிரிவுகளின் கீழும், மேலும் பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் 2019 அதன்படி வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் பெற்ற பணத்திற்கு 2 அல்லது 3 ஆண்டுகளில் அது இரட்டிப்பாக டபுள் த அமௌண்ட் திருப்பி கொடுப்போம்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. மாத தவணையிலையும் வந்து வட்டி, மாதமும் வட்டி கொடுப்போம்னு சொல்லி இந்த பணத்தை வந்து முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு கொடுக்காம டிஃபால்ட் ஆகிருக்குது, அவர்களுக்கான தொகை கொடுக்காமல் மோசடி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதைத் தொடர்ந்து 13,480 புகார்கள் பெறப்பட்டிருக்குது. அந்த புகார்களின் மொத்த தொகை, அந்த புகார்தாரர்களுக்கு புகாரில் சொல்லப்பட்ட மொத்த தொகை என்னன்னா 1,795 கோடியே 36,83,511 ரூபா. இதில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட நாள் வந்து 20/6/2023. அதன் பின்பு இதுவரைக்கும் வந்து இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதன் பின்பு DSP டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கு ஸ்பெஷல் ஆபீசர் சிறப்பு அதிகாரியாக 8/8/2023 அன்று நியமிக்கப்பட்டு அவங்க வந்து இப்போ இந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க, விசாரணை தலைமையேற்று நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து 123 தனிநபர்கள் மீதும் 45 நிறுவனங்களின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியம், வீரசக்தி, பத்மநாபன் இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேர் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. அதன் பின்பு 55 இடத்துல வந்து சோதனை நடத்தப்பட்டிருக்குது, சர்ச் நடத்தப்பட்டிருக்குது. அதுல நகைகள் மற்றும் பணம் இதெல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. அதனோட மதிப்பு 1,22,25,130. அந்த தொகைக்கு வந்து அந்த நகைகள் பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்குது. மேலும் 25 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. மேலும் அசையா சொத்துக்கள் 11,56,46,000 மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் கண்டறியப்பட்டு அவை வந்து இடைக்கால ஜப்தி, டெம்பரரி அட்டாச்மெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்குது. அதற்கு GOMS நம்பர் 195, அது வந்து 8/3/2024 அந்த தேதியில ஜிஓ போடப்பட்டு அதற்கு பின்பு வந்து பெர்மனன்ட் அட்டாச்மெண்ட்டுக்காக மதுரை டேன்பிட் ஸ்பெஷல் கோர்ட்ல OA நம்பர் 14/2024 நம்பராக பதிவு செய்யப்பட்டு வழக்கு அந்த டேன்பிட் கோர்ட்ல இருக்குது. அது வந்து ஃபார் பெர்மனன்ட் அட்டாச்மெண்ட், அதாவது நிரந்தர ஜப்தி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் பின்பு 66,21,998 ரூபா ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்குது. அதற்கு GOMS நம்பர் 19 17/5/2024 தேதி போடப்பட்டிருக்குது. அதுக்கு வந்து டேன்பிட் கோர்ட்ல OA நம்பர் 20/2024
அப்படின்ற வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது வந்து ஃபார் பெர்மனன்ட் அட்டாச்மெண்ட். அதற்கு பின்பு சில அசையும் சொத்துக்கள், அதாவது பேங்க் அக்கௌண்ட் கண்டறியப்பட்டு அது வந்து ஜப்தி செய்யப்பட்டு ஜீவோ போடப்பட்டிருக்குது. அதில் உள்ள பணம் வந்துட்டு 3,92,97,271 ரூபா 18 பைசா வந்துட்டு இஓடபிள்யூவால் ஜப்தி செய்யப்பட்டு பேங்க் அக்கௌண்ட். அதுக்கு வந்து ஜிஓ எம்எஸ் நம்பர் 90, அது தேதி வந்து 17/10/2024. அந்த தேதியில் வந்து ஜிஓ போடப்பட்டு அது டெம்பரரி அட்டாச்மெண்ட் ஆகி அதுக்கு வந்து பெர்மனன்ட் அட்டாச்மெண்ட்டுக்காக விசாரணை, அதுக்கப்புறம் வந்து முதலீட்டாளர்களிடமும் விசாரணை அதிகாரியிடமும் விசாரணை நடத்தப்பட்டு அதற்கப்புறம் வந்து பெர்மனன்ட் அட்டாச்மெண்ட் மேட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக வந்து ஃபைல் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டேன்பிட் கோர்ட் அவர்கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அது வந்து அந்த ஓயை போடுறதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. மேலும் பல அசையா சொத்துக்கள் கண்டறியப்பட்டிருக்குது. அதனோட மதிப்பு வந்து 16,87,89,653. அதுக்கு வந்து ஜிஓஎம்எஸ் நம்பர் 115, தேதி வந்து 22/11/2024. அந்த தேதியில் ஜிஓ போட்டு அது டெம்பரரி அட்டாச்மெண்ட் ஆகி அப்புறம் வந்து மேட் அப்சல்யூட் பெர்மனன்ட் அட்டாச்மெண்ட்டுக்காக ஓயா போடணும். அதுக்கு வந்து ஸ்பெஷல் பிபிட்ட கொடுத்துருக்குறோம். அதற்கும் வந்து முதலீட்டாளர்கள் மற்றும் அந்த விசாரணை அதிகாரி அவங்ககிட்ட விசாரணை நடத்தப்பட்டு அது டேன்பிட் கோர்ட் ஸ்பெஷல் பிபிட்ட கொடுத்து அதுக்கு பெர்மனன்ட் அட்டாச்மெண்ட்டுக்கான ஃபைல் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து 20/1/2025 அன்னைக்கு வந்து அந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு ஸ்பெஷல் பிபிட்ட கொடுத்துருக்காங்க. அதன் பின்பு இந்த நீதிமன்றம், அதாவது நம்ம பரத சக்கரவர்த்தி அவங்க இதற்கு முன்னாடி இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதாவது கிரிமினல் ஓபி நம்பர் 13,901/2024. அதில் 29/10/2024 ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் 4 அதிகாரிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. மதுரை கலெக்டர் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டிருக்காரு. அது வந்து 20/11/2024 அந்த தேதியில் போட்டு அதில் 4 ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், 4 வருவாய்த்துறை அதிகாரிகள், 2 டெப்டி தாசில்தார், அதாவது 2 துணை வட்டாட்சியர்கள், அப்புறம் 2 விஏஓக்கள், 2 வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க வந்து 22/11/2024 5/12/2024 வரைக்கும் அவங்க வேலையை செஞ்சிருக்கிறாங்க அந்த ரெவன்யூ ஆஃபீஸர்ஸு. மேலும் இந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு ஏதாவது புகார்கள் வந்தால் அந்த புகார்கள் வந்து உடனடியாக அந்த விசாரணை அதிகாரிக்கு இஓடபிள்யூக்கு உடனுக்குடன் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதான் வந்து இந்த வழக்கில் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் கீழே ஒரு டேபிள் போட்டு அதில் என்னென்ன இருக்குது, எத்தனை ஜிஓ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், இந்த வழக்கின் விசாரணை அறிக்கையை ஏற்றுக்கொண்டு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் டிஆர்ஓ மதுரை வந்து சொல்லியிருக்காரு. மேலும் இந்த வழக்கில் வந்து அந்த தீர்ப்பு வந்தோடனே அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இடைக்கால உத்தரவு வந்தோடனே அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். மேலும் இந்த வழக்கின் செயல்பாடுகளை தொடர்ந்து கவனிப்போம். நன்றி, வணக்கம்.